பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. மீண்டும் ஒரு விசை உங்கள் யாவரையும் இந்த மார்னிங் டிவோஷன் வழியாக பார்க்கறதில் சந்தோஷம். ஸோ கடந்த 2 வீடியோவில் டெவலப்பிங் தி ஆட்டிடியூட் ஆஃப் சர்வன்ட்ஹுட், சேவை மனப்பான்மையை வளர்த்து கொள்ளுதல் என்ற தலைப்பின் கீழாக கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானித்து வருகிறோம். குறிப்பாக இயேசு கிறிஸ்து நம் எல்லாருக்கும் கற்றுக் கொடுத்த அல்லது காண்பித்த மாதிரியின் அடிப்படையில் நாம் கர்த்தருடைய வார்த்தையை தியானித்து வருகிறோம். கடந்த வீடியோவில் ஒரு சில காரியத்தை பார்த்தோம். அதை தொடர்ந்து இந்த காலை நேரத்திலும் சர்வன்ட்ஹுட் பிரிங்ஸ் பிளெஸிங்ஸ், இந்த சேவை மனப்பான்மை நம்முடைய வாழ்க்கையில் அநேக ஆசீர்வாதங்களை கொண்டு வரும் என்கிற தலைப்பின் கீழாக வேகமாக ஒரு சில காரியங்களை உங்களுக்கு நினைப்பூட்ட விரும்புகிறேன். யோவான் எழுதின சுவிசேஷம் 13வது அதிகாரம் வசனங்கள் 16 மற்றும் 17. மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஊழியக்காரன் தன் எஜமானிலும் பெரியவன் அல்ல, அனுப்பப்பட்டவன் தன்னை அனுப்பினவரிலும் பெரியவன் அல்ல. நீங்கள் இவைகளை அறிந்திருக்கிறபடியினால் இவைகளை செய்வீர்களானால் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. தாழ்மையை குறித்து நாம் கடந்த 2 வீடியோல பார்த்தோம். நம்முடைய வாழ்க்கையில தாழ்மை என்பது ரொம்ப ரொம்ப அவசியம். கிறிஸ்துவுக்குள் நாம் யார் என்பதை, அந்த அடையாளத்தை அறிந்து வைத்திருந்தால் மட்டுமே நம்மால் மற்ற நபர்களுக்கு சேவை செய்ய முடியும். இயேசு கிறிஸ்து பிதாவானவர் தனக்கு வைத்திருந்த அடையாளத்தை அல்லது பிதாவுக்குள் அவருக்கு இருந்த அடையாளத்தை நன்றாக அறிந்து வைத்திருந்தபடியினால் அவரால் அந்த ஊழியத்தில் எல்லா நபர்களுக்கும் எந்த ஒரு பாகுபாடும் இன்றி சேவை செய்ய முடிந்தது. நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்பதை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். கடந்த வீடியோல சர்வன்ட்ஹுட் ஆர் அந்த சேவை மனப்பான்மை என்பது எப்பொழுதும் செயலால் வெளிப்படுத்த வேண்டும், செயலால் விளக்கப்படுகிறது அப்படிங்கிறதை குறித்து உங்களோடு பகிர்ந்து கொண்டேன். இந்த சேவை மனப்பான்மை என்பது வெறும் சும்மா வாய் பேச்சு அல்ல, அது நடைமுறை வாழ்க்கையில் குறிப்பாக நம்முடைய செயல்களில் வெளிப்படுத்த வேண்டிய ஒன்றாக இருக்கிறது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்த நாட்களில் சீஷர்களுக்கு அநேக காரியங்களை கற்றுக் கொடுக்கிறார். குறிப்பாக இந்த தாழ்மையை குறித்து என்ன பண்றாரு அப்படின்னா, ஆப்ஜெக்ட் லெசன் அப்படின்னு நான் போன வீடியோவில் சொல்லியிருந்தேன். ஒரு மாதிரியை வைத்து என்ன பண்ணுகிறார், ஒரு சில காரியங்களை, பாடங்களை கற்றுக் கொடுக்கிறார். தொடர்ந்து இந்த சேவை மனப்பான்மை தான் நம்முடைய வாழ்க்கையில அநேக ஆசீர்வாதங்களை கொண்டு வரும். வசனம் தெளிவாக சொல்லுகிறது, இவைகளை நாம் அறிந்திருக்கிறபடியினால் பாக்கியவான்கள் அல்ல. நம்ம ஏற்கனவே என்ன பண்ணியிருக்கிறோம் அப்படின்னா அறிந்திருக்கிறோம். ஆனால் இவைகளை செய்வீர்களானால், யாரெல்லாம் செய்கிறார்களோ, அறிந்தவர்கள் பலராக இருக்கலாம், ஆனால் இந்த வார்த்தைகளை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கொடுத்திருக்கிற கட்டளைகளை, இந்த பிரமாணங்களை, இந்த கோட்பாடுகளை யாரெல்லாம் பின்பற்றுகிறார்களோ, வாழ்க்கையில் அபியாசப்படுத்துகிறார்களோ, செய்கிறார்களோ, அவர்கள் பாக்கியவான்களா இருப்பார்கள். அவர்கள் அநேக ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்வார்கள். சந்தோஷமும் ஆசீர்வாதமும் ஒரு கிறிஸ்தவனுக்கு எதில் அடங்கி இருக்கிறது அப்படின்னா, மற்ற நபர்களுக்கு சேவை செய்வதில் தான். மீண்டும் சொல்லுகிறேன், சந்தோஷமும் ஆசீர்வாதமும் ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையில், ஒரு கிறிஸ்தவனுக்கு எதில் அடங்கி இருக்கிறது என்றால், மற்ற நபர்களுக்கு சேவை செய்யும் அந்த மனப்பான்மை. நல்ல சமாரியனுடைய வாழ்க்கை குறித்து போன வீடியோவில் நான் சொன்னேன். யாரெல்லாம் தங்களுடைய இருதயத்தில் எந்த ஒரு பாகுபாடும் இல்லாமல், இடரலும் இல்லாமல், அந்த ஹிண்ட்ரன்ஸ் இல்லாம, அந்த ஹோல்டு இல்லாம ஃப்ரீயா மற்ற நபர்களுக்கு சேவை செய்ய முடிகிறதோ, அவர்கள் தான் அநேக ஆசீர்வாதத்திற்கு பாத்திரவான்களா இருப்பார்கள். அவர்களிடத்தில் தான் தாழ்மை இருக்கிறது என்பதை குறித்து பகிர்ந்து கொண்டேன். ஒரு சர்வன்ட்டுடைய லைஃப் ஸ்டைல், ஒரு வேலைக்காரனுடைய வாழ்க்கை முறை, ஒரு வேலைக்காரனுடைய மனப்பான்மை எல்லா கிறிஸ்தவர்களுக்கும் இருக்க வேண்டியது மிக மிக அவசியமாக இருக்கிறது. இந்த காலை நேரத்தில் நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டிய மிக பிரதானமான விஷயம் என்னவென்றால், நம்முடைய வாழ்க்கையில் நாம் எதன் பின் ஓடிக்கொண்டிருக்கிறோம். டோன்ட் ரன் பிஹைண்ட் த பிளெஸிங்ஸ். ஆசீர்வாதத்திற்கு பின்பு ஒரு நாள் என்ன பண்ணாதீங்க அப்படின்னா ஓடாதீங்க. மாறாக உங்களுடைய வாழ்க்கையில தாழ்மையை நீங்கள் வளர்த்து கொள்ளுங்கள். சேவைக்காரனுடைய மனப்பான்மையை வளர்த்து கொள்ளுங்கள். மற்ற நபர்களுக்கு சேவை செய்யும் அந்த செயல்களை வளர்த்து கொள்ளுங்கள். நிச்சயமாக ஆசீர்வாதம் உங்களை பின்தொடர்ந்து வரும். மீண்டும் சொல்லுகிறேன், டோன்ட் ரன் பிஹைண்ட் த பிளெஸிங்ஸ். ஆசீர்வாதத்தின் பின் ஒரு நாளும் என்ன பண்ணாதீங்க, அதை துரத்திட்டு போகாதீங்க. உங்களுடைய வாழ்க்கையில தாழ்மையை, அந்த சேவைக்காரனுடைய மனப்பான்மையை வளர்த்து கொள்ளுங்க. ரன் பிஹைண்ட் ஹியூமிலிட்டி அண்ட் பிளெஸிங்ஸ் வில் கம் பிஹைண்ட் யூ. ஒரு நாள் நிச்சயமாக ஆசீர்வாதம் உங்களை பின்தொடர்ந்து வரும். எனவே
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ நமக்கு கற்றுக் கொடுத்த இந்த பிரமாணங்களின் அடிப்படையில நம்முடைய வாழ்க்கையை வாழ நம்மை அர்ப்பணிப்போம். ஒவ்வொரு நாளும் நான் ஒரு சேவைக்காரன், நான் ஒரு வேலைக்காரன், நான் ஒரு பணிவிடைக்காரன், இயேசுவை போல நம்மை தாழ்த்தி அவருடைய கரத்தில் அர்ப்பணிக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கை ஒரு வெற்றி உள்ள வாழ்க்கையாக இருக்கும். நம்முடைய வாழ்க்கையில போட்டிக்கும் விமர்சனத்திற்கும் ஒருபோதும் இடம் இருக்காது. நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை போல ஒரு சக்சஸ்ஃபுல்லான லைஃப் லீட் பண்ணுவதற்கு தேவன் நமக்கு உதவி செய்வாராக. இந்த வசனங்களை தொடர்ந்து தியானியுங்கள். கிறிஸ்தவ வாழ்க்கையின் ஆசீர்வாதமும் சந்தோஷமும் எதில் அடங்கி இருக்கிறது என்றால் மற்றவர்களுக்கு சேவை செய்யும் செயலில் தான் அடங்கி இருக்கிறது. தொடர்ந்து தியானிங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.